Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about motion of a charged particle in a uniform magnetic field. Okay, so நம்ம ஆல்ரெடி போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா force magnetic force experienced by a charged particle அதை மட்டும் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா trajectory, அதாவது அதோட path எப்படி இருக்க போகுது, motion. ஓகே, ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஓகேப்பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சி நம்ம பெக்யூலராக வந்து we are going to discuss about uniform magnetic field. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் இன் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மேக்னிடியூடும் கான்ஸ்டன்ட். ஓகே, ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் முன்னாடி என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா we know that W work done by magnetic force, FMன்றது magnetic force, work done by magnetic force நம்ம என்ன படிச்சிருக்கோம் போன லெக்சரில், அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க மறக்காமல். ஸோ work done வந்து 0, கரெக்டாக? அதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்தோம், ஒரு சார்ஜ் பார்ட்டிகளோட இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து மாறாது அப்படின்றத பார்த்தோம். தட் இஸ் இனிஷியல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் ஸ்பீட், ஸ்பீட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, மாறாது அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம். அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் சார்ஜ் பார்ட்டிகளோட ஸ்பீடை மாற்ற முடியாது. ஸ்பீடுன்றது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, டைரக்ஷன் கிடையாது. டைரக்ஷன் மாற்றலாம், பட் ஸ்பீடை மாற்றவே முடியாது. ஓகே, ஸ்பீடை மாற்ற முடியாது, அதுதான் நம்ம படித்தது. சரி, ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை சார்ஜ் பார்ட்டிகல் வந்து என்னது, எஃப் வெக்டர் சிக்கல் டு கியூ வி வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். இங்கே வந்து கியூ வந்து நம்ம என்ன பண்ணணும், சைனோட சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இந்த இதோட மேக்னிடியூட் என்னென்னா கியூ விபி சைன் டீட்டா. இங்கே வந்து வி கியூ வந்து என்னது மேக்னிடியூட், பிகாஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் மேக்னிடியூடுன்றது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட இந்த மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகளை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். here the charge particle is thrown into a magnetic field. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான், அதில் நம்மளுக்கு டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் எங்கிட்ட இருக்குன்னு வைங்க. இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வெலாசிட்டியோட யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் த்ரோ பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் த்ரோன் இன்டு அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் சம் வெலாசிட்டி, வி வெக்டார்ன்றது சம் வெலாசிட்டி டிபெண்டிங் ஆன் த ஆங்கிள். இப்போ அடுத்து என்னென்னா, டிபெண்டிங் ஆன் த ஆங்கிள் B/Wனா பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நான் இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை உள்ளே போடும்போது இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பொறுத்து இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வில் மேக் வாட், இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வில் மேக் டிஃப்ரெண்ட் ட்ராஜெக்டரிஸ். டிஃப்ரெண்ட் ட்ராஜெக்டரினா என்னது, பாத் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல். ஸோ நான் த்ரோ பண்ணுறேன் சார்ஜ் பார்ட்டிக்கலை, பட் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் பிட்வீன் த டீட்டா, இந்த டீட்டா இருக்கு இல்லையா, வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும், அதை பேஸ் பண்ணி அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் டிஃப்ரெண்ட் பாத்தை வந்து இட் வில் டேக். அதுதான் ட்ராஜெக்டரி, டிஃப்ரெண்ட் ட்ராஜெக்டரின்னு சொல்கிறோம் இந்த ரீஜன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் போகும்போது டிஃப்ரெண்ட் பாத் வந்து எடுக்கும், அதுதான் we are going to see. ரைட்டா? சரிப்பா. ஸோ அதாவது டீட்டா வந்து 0, டீட்டா ஈக்குவல் டு 180, டீட்டா ஈக்குவல் டு 90 அண்ட் ஆங்கிள் அதர் தென் வாட், 0, 180, 90, இது மூணுத்தையும் தவிர எனி அதர் ஆங்கிள். ஸோ டோட்டலாக இதில் 3 கேஸ் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஒன்று டீட்டா 0 அண்ட் டீட்டா 180, இது ஒரு தனி கேஸு. அதுக்கு அடுத்த கேஸ்னால் டீட்டா ஈக்குவல் டு 90. இங்கே வந்து என்னது, டீட்டா எனி ஆங்கிள் அதர் தென் 0, 90 அண்ட் 180. ரைட்டா? சரி, இப்போ என்னென்னா நம்ம இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த 2 கேஸ் தான். ஸோ அதாவது ஏபி பார்க்க போகிறோம். மூணாவது கேஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் we are going to see. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் பார்க்க போகிறோம், 0, 180 அப்புறம் 90, இந்த 2 பார்ட் தான், A and B மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இதெல்லாம் தனியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு இம்பார்ட்டண்டான சூப்பரான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு. உங்களுக்கு மாடர்ன் ஃபிசிக்ஸ், அதாவது இந்த நீங்கள் 12th படிக்கிறீங்கன்னா 2வது வால்யூமில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபிசிக்ஸ் வரைக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அவ்வளோ முக்கியமானது, இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட. நம்ம ஆல்ரெடி இதை படித்தும் இருக்கோம். ஓகே, இதுக்கு வந்து பேசிக்ஸ் தேவைப்படும், அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அதாவது ரிலேஷன் பிட்வீன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் பொட்டென்ஷியல், இதை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில், நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் மறக்காமல் இப்போ பாருங்கள். ஓகே, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரிலேஷன் பிட்வீன் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ நீங்கள் சாப்டர் 2 நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன்.
ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா what we are going to study is kinetic energy gained by a charged particle kept between potential difference V. அதாவது இப்போ கைனட்டிக் எனர்ஜி கெயின்டு பை சார்ஜ் பார்ட்டிக்கல், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நடுவில் வச்சேன் அப்படின்னா எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி கெயின் பண்ணும். நான் சொல்கிற விஷயம் புரியுதா? அப்போ இது வந்து என்ன எடுத்துக்கோங்க, ஒரு இது வந்து ஒரு பிளேட். ஓகே, இது வந்து ஒரு பிளேட், பேரலல் பிளேட்ஸ் கெப்பாசிட்டரில் படித்தோம்ல அது மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு பேரலல் பிளேட், இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, பேரலல் பிளேட்ஸ். இந்த பிளேட் வந்து V ப்ளஸ் பொட்டன்ஷியலில் இருக்குது, இந்த பிளேட் V மைனஸ் பொட்டன்ஷியலில் இருக்குது. ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்? V ப்ளஸ் மைனஸ் V மைனஸ், இது தான் நம்ம என்ன சொல்லுவோம், V, தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் என்ன இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. நான் அதை என்னென்னு கூப்பிட்றேன்னா V, கேபிட்டல் Vன்னு கூப்பிட போகிறேன். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பேசிக்கான என்னென்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை எடுத்துக்கிறேன். லெட் இட் பி சம் ப்ளஸ் Q சார்ஜ். அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை இந்த பிளேட்டோட ஒரு இடத்துல வைக்க போகிறேன். ஓகே, இந்த பிளேட்டோட ஒரு இடத்துல வைக்க போகிறேன். லெட் இட் பி Q. அதை நான் என்ன வைக்கிறேன், ரெஸ்ட்டில் வைக்கிறேன். நல்லா கவனிங்க, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் Qவை ரெஸ்ட்டில் வந்து இந்த பிளேட்டில் ஒன்ஸ் ஒரு பாசிட்டிவ் பிளேட்டில் வைக்கிறேன். சரி, அடுத்து என்ன நடக்கும்? நம்ம ஆல்ரெடி நான் ஹெட்டிங்லேயே சொன்ன மாதிரி we are going to find what கைனட்டிக் எனர்ஜி கெயின்டு பை த சார்ஜ் பார்ட்டிக்கல். எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி இந்த பார்ட்டிகளுக்கு வரப்போகுது அப்படின்றத படிக்கிறோம். ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு ரெண்டு பொட்டன்ஷியல், அதாவது ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு இருக்கிற இடத்துல பிட்வீன் த பிளேட்ஸ் ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் வைக்கிறேன். இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் எவ்வளோ கைனட்டிக் எனர்ஜி கெயின் பண்ணும், இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சில பாயிண்ட்ஸை பார்த்துடலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட், கரெக்டாக? இது V ப்ளஸ், இது V மைனஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது ஹை பொட்டன்ஷியல் பிகாஸ் இட் இஸ் அ பாசிட்டிவ் பிளேட், இது நெகட்டிவ் பிளேட், அதனால தான் V மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். இப்போ என்னென்னா நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்ன படிச்சிருக்கோம், பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் டு, அதாவது ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலில் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியல் பார்த்து என்ன இருக்கும், நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஓகே, நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம்னா இந்த பாசிட்டிவ் பிளேட்லேருந்து நெகட்டிவ் பிளேட்டை பார்த்து என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுவும் அந்த ஃபீல்டு வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், we are going to assume to be a constant field. That means what, ஒரு யூனிஃபார்ம் ஃபீல்டு. இப்போ லெட்ஸ் பி வெரி கிளியர், ரெண்டு பிளேட், ஒரு இடத்துல ஹை பொட்டன்ஷியல், இன்னொருத்துல லோ பொட்டன்ஷியல். ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகும்னு நம்மளுக்கு தெரியும். கூட அந்த ஃபீல்டு வந்து யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டெவலப்ட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே ரைட். சரி, இப்போ நான் இந்த பிளேட்டை வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பிளேட் எங்கே இருக்குது, பாசிட்டிவ் பிளேட்டில் இருக்கா. இந்த சார்ஜ் Q, பாசிட்டிவ் சார்ஜ் Q வந்து பாசிட்டிவ் பிளேட்டில் இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இங்கே வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, கரெக்டாக? டியூ டு திஸ் பிளேட்ஸ் யூனிஃபார்ம் ஃபீல்டு இருக்குது. எப்போவுமே நீங்கள் என்ன இதை நம்ம படிச்சிருக்கோம், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். கரெக்டாக இல்லையா, படிச்சிருக்கோம்ல? இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அன் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அதனால் என்னென்னா இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து என்ன ஆகும், இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணும். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜில், இட் வில் ட்ராவல் இன் திஸ் டைரக்ஷன். ஸோ இங்கே இருக்க சார்ஜ் பார்ட்டிக்கல் இந்த இடத்துக்கு வரும், புரியுதா? இங்கே இருக்க சார்ஜ் பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இங்கே வரும்போது இட் வில் ஹேவ் அ வெலாசிட்டி. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருக்கிறனால வாட் இஸ் த இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஐ எம் கோயிங் டு சே 0. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஃபைனலாக வந்து இட் ஹவ் அட்டைன்ட் அ வெலாசிட்டி VFன்னு எடுத்துக்கலாமா? இட் ஹவ் கெயின்ட் அ வெலாசிட்டி ஆஃப் VF, ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த ஃபைனல் வெலாசிட்டியால் இட் வில் ஹேவ் அ கைனட்டிக் எனர்ஜி. நம்ம அந்த கைனட்டிக் எனர்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெஸ்ட்டில் வைக்கிறனால, ரெஸ்ட்டில் வச்சுருக்கேன் இனிஷியலாக, ஸோ 0 கைனட்டிக் எனர்ஜி இனிஷியலாக. டியூ டு த ஃபீல்ட் இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் இன் வாட் டைரக்ஷன், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட். கரெக்டாக? எஸ். ஸோ இப்போ நம்ம பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு. சரி, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒர்க் டன் பை இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது.
ஸோ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இந்த ஆப்ஜெக்ட் மேலே, இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேலே வெறும் ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, அது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸால் அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட ஒர்க் டன் வந்து என்னது, ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இதுதான் ஒர்க் எனர்ஜி தியரம் சொல்லுது. அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதுவும் இங்கே தேவைப்படும். சரி இதெல்லாம் இப்படி டீட்டெயிலாக படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? காம்படிட்டிவ் எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும் யூ வில் பி த நம்பர் 1. அது மாதிரி இருக்கணும்னா இது மாதிரி கான்செப்ட்ஸில் படித்தாகணும். இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட் டு ஐ வாண்ட் டு சே. டைரெக்டாக ஃபார்முலா சொல்லிட்டு போகிறதுனால அதில் யூஸே கிடையாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளமில் போய் தடுமாறுவீங்க. ஆனால் இதுனா யூ வில் பி ஃபீலிங் வெரி கான்ஃபிடென்ட். ஓகே, அந்த பாயிண்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, இப்போ ஒர்க் எனர்ஜி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஆல்ரெடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா, ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? ஸோ ஐ கேன் ரைட் மைனஸ் del u. ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், தட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை எப்போவுமே நான் என்ன எழுதலாம், மைனஸ் ஆஃப் del u அப்படின்னு சொல்லி என்னால் எழுத முடியும். இதுவும் நீங்கள் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஓகே, ரைட். சரி, இப்போ நம்மளுக்கு மைனஸ் del u இஸ் ஈக்குவல் டு கேஇஎஃப் அப்படின்னு வருது. கேஇஎஃப்ன்றது என்னது, நம்மளுக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இப்போ என்னோட ரிலேஷன் வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஃபைனல் பொட்டன்ஷியல், அதாவது del uன்றது என்னது, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா கவனிங்க, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் விஐ பொட்டன்ஷியலில் இருந்தால் அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இங்கே என்ன பொட்டன்ஷியலில் இருக்குது, வி ப்ளஸ் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியலில் இருக்குது. கரெக்டாக இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் விஎஃப்ன்ற வி ப்ளஸ்ன்ற பொட்டன்ஷியலில் இருக்குது. ஸோ இனிஷியலாக அது இங்கே இருக்குது இல்லையா? ஸோ வாட் இஸ் த இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி? Q இன்ட்டு விஐ. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம இதையும் படிச்சிருக்கோம். இதே சார்ஜ் பார்ட்டிக்கல் வி மைனஸ் பொட்டன்ஷியலில் இருக்குது இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனலாக? யூஎஃப். ஸோ பேசிக்காக என்னென்னா நம்மளுக்கு கேஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் யூஎஃப் மைனஸ் யூஐன்னு வருது. இப்போ யூஎஃப் இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், வி மைனஸ், அண்ட் யூஐ இருக்க இடத்துல வி ப்ளஸ். ஸோ அதெல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்பா. ஃபஸ்ட்டு யூஎஃப் மைனஸ் யூஐ இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன், க்யூவை காமனாக வெளில எடுக்கிறேன். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், விஎஃப் மைனஸ் விஐன்னு வரும். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், கேஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி. கேஇஎஃப் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்ட்டு வி. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. எனி டவுட் இயர்? திஸ் இஸ் யுவர் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. எதுக்கு இந்த டேர்ம் அப்படின்னா, நான் வந்து இன்னும் நம்ம வந்து அந்த ஆங்கிள்ஸ் மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு இன்னும் போகல. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் நடுவில் போய் சொன்னால் புரியாது. ஸோ நவ் ஐ செட் யூ, நவ் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், ஃபைனல் கைனடிக் எனர்ஜின்றது க்யூ இன்ட்டு வாட். ஸோ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி அந்த சார்ஜ் பார்ட்டிகல் கெயின் பண்ணுது அப்படின்னா, when it reaches this plate, ஏன் due to the electric force அங்கேருந்து இங்கே வந்துருச்சு இல்லையா? இப்போ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கான், சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல் இன்டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். ரைட்டா? சரிப்பா, இப்போ என்ன சொல்கிறான்னு கவனிங்க. கேஇஎஃப்ன்றது ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 1/2m, வேர் m இஸ் த மாஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் vf ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபைனல் வெலாசிட்டி கெயின்டு பை த சார்ஜ் பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு 2qv/m. ஏதாவது டவுட் இருக்கா? நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, சார்ஜ் பார்ட்டிகல் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் வச்சா இட் வில் கெட் ஆக்சலரேட்டட். அதாவது ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆகும். அந்த ஒரு பிளேட்லேருந்து ரெஸ்ட்டில் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ரெஸ்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதில் டவுட்டே இல்லை. ரெஸ்ட்லேருந்து ஒரு பிளேட்டில் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு பிளேட்டுக்கு போகும்போது எவ்வளோ கைனடிக் எனர்ஜி, அதை வந்து நம்ம இந்த கைனடிக் எனர்ஜி கெயின்ட் இஸ் q இன்ட்டு v, சிம்பிளி ஆஸ் தட். அதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டின்றது கைனடிக் எனர்ஜியை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஃபைனல் வெலாசிட்டி. புரியுதா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மோஷன் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகளுக்கு போகிறோம். ஓகே, சரி கவனிங்க. மோஷன் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம படிக்கும்போது சார்ஜ் பார்ட்டிகளோட ட்ராஜெக்டரி படிக்க போகிறோம் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன ஆங்கிள் எடுத்துக்க போகிறேன்னா, θ = 0 அண்ட் θ = 180. ஸோ கூட என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. நம்ம பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்னெல்லாம் படிக்கிறோமோ அதுதான் நெகட்டிவ் சார்ஜுக்கும் வரும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அதை நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணி படிக்க போகிறோம் இந்த ட்ராஜெக்டரியை. நெகட்டிவ் சார்ஜுக்கு தான் எல்லா ஃபார்முலாவுமே சேம் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே,
ரைட். ஸோ உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது, நீங்களே அதை கண்டுபிடிச்சிடலாம் அது என்னென்னு. ஃபஸ்ட் நம்ம கம்ப்ளீட்லி நம்ம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்து இதை அனலைஸ் பண்ண போகிறோம். பிகினிங் இட் செல்ஃப் ஐ வில் சே. ரைட்டா? சரிப்பா, கவனிங்க. θ = 0, θ = 180. இந்த கேஸை கவனிங்க. ஃபீல்டு யூனிஃபார்ம் ஃபீல்டா? பி வெக்டார். நம்மளோட சார்ஜ் பார்ட்டிக்கல் எப்படி போயிட்டுருக்கு? டுவர்ட்ஸ் ரைட். ஸோ வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம்? வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தம்? 0. ஸோ இந்த கேஸில் sin θவோட வேல்யூ என்னவாக இருக்கும் நம்மளுக்கு? sin θ, sin 0 will be equal to நம்மளோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு எவ்வளோ? QVB sin θல sin 0 இல்லை sin 180. இங்கே பாருங்கள், வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஆங்கிள் வந்து என்னது? 180. ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஆன்சர் என்னது? sin 0 sin 180 ரெண்டுத்துக்குமே 0 தான். ஸோ நம்மளோட ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன வேல்யூ இங்கே வரும்? 0. ஏன்னா sin θ is becoming 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல்? திஸ் இஸ் அ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன தெரியும் உங்களுக்கு? m × a வெக்டார். ஃபோர்ஸே 0, இதுவே 0. அப்போ நம்ம ஆக்சலரேஷன் என்ன சொல்லிடலாம்? கரஸ்பாண்டிங்காக F is equal to ma படி ஆக்சலரேஷனும் 0வாக தான் வரணும். சரியா? ஸோ இதனால் ஃபைனலி வாட் இஸ் த கன்க்ளூஷன்? ஸோ ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை நான் த்ரோ பண்ணுறேன் ஃபீல்டில் வித் வெலாசிட்டி v. ஸோ ரெண்டு பேருக்கும் 0 இல்லை 180 டிகிரி இருந்தால் இந்த ஃபோர்ஸே அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது, ஆக்சலரேஷனே இருக்காது. அதோட ஒரிஜினல் பாத் வந்து என்னது? எந்த பாத்தில் நம்ம வெலாசிட்டி வந்துச்சோ அதே வெலாசிட்டியில் போயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸில் இப்படி போயிட்டுருக்கா, இது கண்டினியூஸாக இப்படியே போயிட்டுருக்கோம் இன் ஸ்ட்ரைட் லைன். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, வாட் இஸ் த பாத் இன் கேஸ் ஆஃப் θ and 180 அப்படின்னா, த சார்ஜ் பார்ட்டிக்கல் பாத் இஸ் அ straight line, that is what? Undeviated. Path of the charge particle is undeviated. That is the point நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். இப்போ அடுத்து கவனிங்க. θ = 90. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸு, நிறைய விஷயங்கள் வரப்போகுது. பட் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிட்டனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ θ = what? 90. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டி விச் த்ரோ த சார்ஜ் பார்ட்டிக்கல் ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். சரி, எப்படி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வாட் இஸ் அ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? QVB sin θ இல்லை. வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? 90 டிகிரி. ஒரு sin 90 is 1. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1. ஸோ ஒன்லி வி வில் கெட் QVB. கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டுன்றதை பாருங்கள். இப்போ நான் என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கிட்டேன். நம்மளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? கிராஸ் போட்டிருக்கேன்னா, பி வெக்டார் கிராஸ் போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்ம படிக்கிற எல்லா ஃபீல்டுமே என்னது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எல்லா ஃபீல்ட் லைன்ஸும் கிராஸ் போட்டால் என்ன போகுதுன்னு அர்த்தம்? இன்வெர்ட்ஸ் உள்ளே பார்த்து போகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை இந்த ஃபீல்டுக்குள்ளே த்ரோ பண்ண போகிறேன். ஓகே, லெட் த சார்ஜ் பார்ட்டிக்கல் பி இயர். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ் Q. த்ரோ பண்ணிட்டேன்னா எந்த டைரெக்ஷனில் த்ரோ பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் டைரெக்ஷன். அதாவது நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. சார்ஜ் பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது, மூவிங் வித் வெலாசிட்டி v. இங்கே வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி இருக்கணும். ஆமாவா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள். ஃபீல்டு இப்படி இருக்குப்பா. ஃபீல்டு எப்படி இருக்குது? வெலாசிட்டி எப்படி இருக்குது? ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. பட் ஃபீல்டு எப்படி இருக்குது? உள்ளே பார்த்து போகுது. ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. நம்மளுக்கு டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90. சரிப்பா, ஓகே. ஸோ இப்போ கவனிங்க, இது சார்ஜ் பார்ட்டிக்கல் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் வித் வெலாசிட்டி. சரி, இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூலில் வச்சு இதுக்கு டேரக்ஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நம்மளோட ஃபார்முலா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா? வி ஹேவ் F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு QV × B. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜில், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கிறனால ஃபோர்ஸோட டேரக்ஷன் எப்படி இருக்கும்? சேம் as V × B. V × Bக்கு என்ன டேரக்ஷனோ அதுதான் என்னது? ஃபோர்ஸ்க்கான டேரக்ஷன். இதே நம்ம போன டிஸ்கஷன்ஸ்லாம் பார்த்தோம். சரி, இப்போ நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். V × B. Vன்றது என்னது? ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ V × Bக்கு என்ன டேரக்ஷன்? அதுதான் ஃபோர்ஸுக்கும். நல்லா கவனிங்க, இப்படி இருக்கா? இது V. B எப்படி இருக்குது? B வந்து என்னது? உள்ளே பார்த்துருக்கு. ஸோ Vயை பார்த்து கை வைக்கிறேன். B வந்து இப்படி இருக்குது உள்ளே பார்த்து. ஸோ Vயை இப்படி வச்சுட்டு Bயை பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். உள்ளே இந்த சைடு இருக்கிறனால உள்ளே பார்த்து ஃபோல்ட் பண்ணுறேன். அப்போ என்னோடய தம்பு என்ன டேரக்ஷன் தருது? அதுதான் V × Bயோட டேரக்ஷன். V × B. This is my direction of V × B. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி V × Bக்கு என்ன டேரக்ஷனோ அதுதான் என்னது? ஃபோர்ஸ்க்கான டேரக்ஷன். ஸோ V × B பண்ணுறோம். மேலே பார்த்து V × Bயோட டேரக்ஷனு
அட் த சேம் டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபோர்ஸோட டைரக்ஷனும் இருக்குது. ரைட்டா? சரிப்பா. இப்போ நல்லா கவனிங்க. இப்படி போயிட்டு இருந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேலே பார்த்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? அப்போ என்ன ஆகும்னா பாத்து வந்து என்ன ஆகுமா, லைட்டாக டீவேட் ஆகும். இப்படி போயிட்டுருக்க பாத்து மேலே யாரோ புல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. சரி, இப்படி சார்ஜ் பார்ட்டிக்கல் போயிட்டுருக்கு, மேலே பார்த்து ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் என்ன ஆகும், லைட்டாக இதோட பாத் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே. அடுத்து இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இங்கே வந்துருச்சுன்னு வைங்க. ஒன் செகண்ட், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சார்ஜ் பார்ட்டிக்கலோட ஸ்பீடு மாறுமா மேக்னெட்டிக் ஃபோர்ஸால்? ஸ்பீடு மாறுமா மாறாதா? மாறாது. இங்கே பார்த்து டைரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ சார்ஜ் பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி இந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே, பார்த்து இட் வில் ஹேவ் சம் வெலாசிட்டி. இப்போ என்னென்னா ஒன் செகண்ட் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் வந்து இஃப் யூ அப்ளை வி கிராஸ் பி இப்போயும் உள்ளே பார்த்து போகுது. இப்போ கண்டினியூஸாக நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன இங்கே கண்டுபிடிக்க முடியும்னா, the path of the charge particle என்னவாயிடும், சர்க்குலர் பாத்தாக இருக்கும். அதுவும் அந்த ஃபோர்ஸ் எல்லாமே எந்த டைரக்ஷனில் எந்த இடத்த பார்த்து இருக்கும், it will be pointed towards the center. ஸோ ஆல் த சார்ஜ் பார்ட்டிகளோட இது எல்லாமே எங்கே இருக்கும், சென்டரை பார்த்து இருக்கும். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் படிச்சிருக்கும்போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஸோ எந்த ஒரு பார்ட்டிக்கல், இது வந்து நல்லா கவனிங்க. இது ஏன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீடுமே என்னது, பாத் வந்து சர்க்குலர், டவுட்டே இல்லை, சர்க்குலர் பாத் மேக் பண்ணுது. அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வெலாசிட்டியுமே என்னது, ஸ்பீடு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பீடு எந்த இடத்துலையுமே மாறாது. ஆல்ரெடி நம்ம இந்த பாயிண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பீடு எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷனில் எல்லா இடத்துலையும் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக என்ன சொல்லலாம் அந்த மோஷனை, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். கரெக்டாக இல்லையா? எல்லா இடத்துலையும் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருந்தால் நம்ம என்ன சொல்லிடலாம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ரைட். சரி, இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, அங்கே என்ன யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் போச்சுன்னா, இந்த பாயிண்ட்டை கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்ட் சர்க்குலர் மோஷனில் போச்சுன்னா அங்கே யாராவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ், ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் போனாலே ஏதோ ஒரு ஃபோர்ஸ் என்ன கொடுத்துருக்கணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து mv²/r அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் சர்க்குலர் மோஷனில் படிச்சிருப்பீங்க. இங்கே டுவர்ட்ஸ் த சென்டரை பார்த்துருக்கணும். அந்த ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்பவுமே டுவர்ட்ஸ் சென்டர் இல்லையா? ஸோ இங்கே எந்த ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் மோஷன் பார்த்துருக்கு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, some force need to provide the necessary centripetal force for an object to move in a circular motion. Okay, so இங்கே வந்து Fm is equal to என்ன எழுதலாம், mv²/r. இந்த mv²/r தான் என்னது, centripetal force. ஸோ இங்கே வந்து Fm is providing mv²/r amount of force, centripetal forceன்னு சொல்லுவான். அந்த centripetal force towards பார்த்துருக்கணும். Yes, Fm is giving that amount of force. இங்கே mv²/rல vன்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல். rன்றது என்னது, வாட் இஸ் r? r இஸ் த ரேடியஸ். இந்த சார்ஜ் பார்ட்டிக்கலோட ரேடியஸ் இருக்குல்ல, இந்த சர்க்குலர் பாத்துக்கு அதோட ரேடியஸ். ஸோ Fm is equal to mv²/r கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம Fm கண்டுபிடிச்சிட்டோம். Fm என்ன கண்டுபிடிச்சிட்டோம், qvb equal to mv²/r. ரைட்டா? இப்போ இங்கே vv கேன்சல் ஆச்சுன்னா வாட் வில் கெட், vv கேன்சல் ஆச்சுன்னா qb is equal to mv/r. இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கரெக்டாக இல்லையா, mv/qbன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we know, நம்மளுக்கு என்ன தெரியும், we know kinetic energy is equal to half mv². இப்போ இந்த என்டையர் மோஷனில் கைனடிக் எனர்ஜி மாறுதா மாறலையா, மாறல, ஸ்பீடு மாறல, பட் கண்டினியூஸாக டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி மட்டும் மாறுது. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி மாறல, தட் இஸ் ஸ்பீடு எங்கேயுமே மாறல. ஸோ k இஸ் ஈக்குவல் டு half mv². நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கைனடிக் எனர்ஜி இப்படி ரீரைட் பண்ணி எழுத முடியும், p²/2m அப்படின்னு. மல்டிப்ளை பை m டிவைடட் பை m பண்ணிங்கன்னா p², தட் இஸ் லீனியர் மொமெண்டம் ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஆல்ரெடி நான் கைனடிக் எனர்ஜி உங்களால் எப்படி எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன், சார்ஜ் இன்டு த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதாவது v0ன்னு போட்டிருக்கோம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸ்பீடுக்கும் இதுக்குன்றனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பொட்டன்ஷியல் சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். நம்ம படித்தோம்ல, சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொன்னேன் இல்லையா, பிட்வீன் த பிளேட்ஸ்.
potential difference. So V naught ன்னு போட்டிருக்கேன். V naught is equal to PD, that is potential difference. So என்னோட kinetic energy என்னால் எப்படிலாம் எழுத முடியும்? half mv square எழுத முடியும். p square by 2m, that is linear momentum. q into V naught னும் என்னால் எழுத முடியும். ரைட்டா? சரி, இப்போ என்னோட ரேடியஸோட எக்ஸ்பிரஷன் என்னது? ரேடியஸோட எக்ஸ்பிரஷன் r is equal to mv by qb. இப்போ நான் இதை ரீரைட் பண்ணி எழுத போகிறேன். என்னோட ஏம் என்னென்னா r is equal to mv by qbன்னு வந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது டேரெக்டாக கேட்க மாட்டான். ஸோ நிறைய ஃபார்ம்ஸில் கேட்பான். அப்போ நம்ம ரேடியஸை டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் எழுதணும். ஸோ எம்வி பை கியூபியை நம்ம எப்படி எழுதலாம்? எம்வின்றது என்னது? வாட் இஸ் எம்வி? மொமெண்டம் பா. எம் இன்ட்டு வி பா. வின்றது ஸ்பீடு. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம் விச் இஸ் நத்திங் பட் வெறும் பின்னு போட்டோன்னா மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்? மொமெண்டம் ஸ்கொயரை எப்படி கைனட்டிக் எனர்ஜி டேர்ம்ஸில் எழுது? இந்த 2 பையை இந்த சைடு கொண்டு வாங்க, 2m. இந்த 2m இந்த சைடு கொண்டு வாங்க. யூ வில் கெட் p is equal to மொமெண்டம் எப்படி எழுதலாம்? p is equal to root of 2m kன்னு எழுத முடியும். அதுக்கப்புறம் என்னென்னா, ஆல்ரெடி நான் இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? கைனட்டிக் எனர்ஜி எப்படி எழுதலாம்? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கலை qv நாட்னு எழுதலாமா? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் ஐ கேன் ரைட் இட் as what? q into v naught. சி, உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ப்ராப்ளமில் இப்படி கேட்பான். ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை நாங்கள் வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் q வேல்யூவை கொடுத்துருவான். அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை நாங்கள் v நாட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சிலேட் பண்ணோம். இவ்வளோ தான் க்ளூவே இருக்கும். நல்லா கவனிங்க. சார்ஜ் பார்ட்டிக்கல் q இருக்குது, அதை நாங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் v நாட்டில் ஆக்சிலேட் பண்ணோம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் மேடு when it is left in a magnetic field அப்படின்றதான் கொஷின் கேட்பான். பாருங்கள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை பார்த்தா டேரெக்டாக கேட்குறான். நம்மளால ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை பார்த்தா எப்படி எழுத முடியும்? ரூட் ஆஃப் 2m ke by qbன்னு எழுத முடியுமா? இந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்மளுக்கு வந்து கைனட்டிக் எனர்ஜி எப்படி கொடுத்துருக்கான்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் த சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்கான். தட் இஸ் கைனட்டிக் எனர்ஜி இருக்கிறத நான் என்ன பண்ணணும்? q into v நாட் போடணும். அப்போ தான் எனக்கு என்ன கிடைக்கும்? கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். qvb போடுங்க, m போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஆஃப் ரேடியஸ். புரியுதா? திங்க் பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் அகெயின். ரைட். ஸோ என்னோடய ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளை பார்த்த இத்தனை விதமாக எழுத முடியும். கைனட்டிக் எனர்ஜி டேர்ம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன் விச் இட் இஸ் ஆக்சலேட்டட், மொமெண்டம் டேர்மில், அப்புறம் எம்வி, இதெல்லாம் எழுத முடியும். சரி, அடுத்து என்னென்னா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் டைம் பீரியட் இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. டைம் பீரியட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்க, இப்படி சுற்றி திரும்ப வரதுக்கான டைம் தான் என்னது? டைம் பீரியட். ஸோ டைம் பீரியட் ஆஃப் சர்க்குலர் பாத் வந்து நம்ம ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் யூஸ் பண்ணியிருக்கோம்ப்பா. ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடில் போகுது? கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதா? ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் கவர்ஸ் இன் திஸ் என்டையர் பாத்? 2πr டிவைடட் பை கேபிட்டல் டி. கேபிட்டல் டீன்றது தான் டைம் பீரியட். வி ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் த கேபிட்டல் டி, டைம் பீரியட். ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு எடுத்துக்கூடிய டைம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2πr பை வி. ஸோ ஆர்ன்றது என்னது? இங்கே ஆர்ன்றது நம்ம ரேடியஸ். ஸோ எம்வி பை கியூபின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v கேன்சல் ஆகிடுது. ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது? டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2πm பை என்னது கிடைக்குது? qb அப்படின்னு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் மை டைம் பீரியட். இந்த டைம் பீரியடில் எங்கேயாவது வெலாசிட்டி இருக்கா? கிடையாது. கரெக்டாக? இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் வாட்? வெலாசிட்டி. ரைட்டா? சரிப்பா, இப்போ நம்ம வந்து டைம் பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னென்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒரு ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவான். எழுதிக்கோங்க, நான் இங்கே எழுதலை. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு கொடுவோம், இல்லை ஆங்குலர் வெலாசிட்டி 2π பை கேபிட்டல் டி. 2π பை கேபிட்டல் டி. அந்த இப்போ நான் வந்து டீயோட வேல்யூ என்னது? டீயோட வேல்யூ என்னது? 2πm பை கியூபியில் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? ஒமேகாவோட வேல்யூ qb பை mன்னு வரும். ஸோ ஒமேகாவோட வேல்யூ என்னது? 2qb பை m. சரி, எல்லாம் ஓகே. இப்போ அடுத்து கவனிங்க. இந்த ஒமேகா வந்து 2π பை டீன்னு சொல்லலாமா? இல்லைனா 1 டீன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? 1 டீன்றது ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப்னு போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டீலேருந்து இப்போ எனக்கு எஃப் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? 1/t போடலாம். இல்லை ஆல்ரெடி எனக்கு t தெரியும். 1/t போடுறேன். ஐ எம் கெட்டிங் த எஃப் வேல்யூ. ரைட்டா? சரிப்பா, இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இருக்குது. டிஃப்ளெக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை அ சார்ஜ் பார்ட்டிக்கல். டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் தன்னோட பாத்துலேருந்து டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஒரிஜினலாக ஒரு பாத்தில் போட்டேன்ல,
அதுலேருந்து எவ்வளோ தூரம் விலகி இருக்குது அதுதான் டிஃப்ளெக்ஷன். அதை பற்றி அந்த ஆங்கிளை பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். எஸ், சரி கவனிங்கப்பா. இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஃபீல்டு இருக்கக்கூடிய இடம். ஓகே, ஸோ நம்ம வந்து கிராஸ் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் கிராஸ் போட்டிருந்தா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் இன்சைட். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஃபீல்டு தான் இருக்குது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உள்ள போர்டை பார்த்து போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q எடுத்துக்கிறேன், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் Q எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q, திஸ் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இது ரெண்டுமே சம் வெலாசிட்டியில் அனுப்புகிறேன். ஓகே, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து அனுப்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் வச்சு தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெகட்டிவ் சார்ஜுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்றது தான் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து அனுப்புகிறேன். ஸோ நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜோட டைரக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? V கிராஸ் B வந்து உள்ளே பார்த்துன்னு இருக்குது. ஸோ V கிராஸ் Bனா உள்ளே பார்த்துருக்கு. ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மேலே பார்த்துருக்கும். கரெக்டாக? ஸோ இதனால் என்ன ஆகும்? மேலே பார்த்து ஃபோர்ஸ் இருக்கனால இந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் என்ன ஆகும்? மாறும். பட் மேக்னிடியூட் மாறுமா? மாறாது. அதை பற்றி கிளியராக நமக்கு தெரியும். ஸோ என்டையராக சார்ஜ் பார்ட்டிகளோட என்டையர் பாத் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் சென்டர் ரீஜன் பார்த்து ஃபோர்ஸ் எப்போவுமே இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளோட ரேடியஸு, டைம் பீரியடு எல்லாமே படிச்சிட்டோம். ஒமேகா, எஃப் எல்லாமே. இப்போ இதே நெகட்டிவ் சார்ஜாக இங்கே அனுப்புகிறோம் பாருங்கள். நெகட்டிவ் சார்ஜ் இப்படி அனுப்பும்போது நம்மளுக்கு V கிராஸ் Bக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ B வந்து உள்ளே பார்த்துருக்கு. ஸோ V கிராஸ் B இது மேலே பார்த்துருக்கிறது V கிராஸ் B டைரெக்ஷனு. பட் ஆனால் இது நெகட்டிவ் சார்ஜ்னால அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன டைரெக்ஷன்? இது V கிராஸ் B, தம் ரெப்ரசன்ஸ் V கிராஸ் B, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்றது கீழே. ஸோ நெகட்டிவ் சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஸோ சார்ஜ் இப்படி இனிஷியலாக நான் த்ரோ பண்ணது, ஃபீல்டுக்குள்ளே த்ரோ பண்ணது இந்த டைரெக்ஷன். ஸோ இப்போ டைரெக்ஷன் என்ன ஆகுது? நம்மளுக்கு மாறப்போகுது. எப்படி மாறப்போகுதுன்னா இந்த சைடு. ஸோ இப்படி வருதா? ஸோ கண்டினியூஸாக சார்ஜ் வந்து எப்போவுமே எந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? கண்டினியூஸாக சென்டர் பார்த்தே ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ தட் இட் மேக்ஸ் அ சர்க்குலர் பாத். ஸோ இங்கே வந்தாலும் டுவர்ட்ஸ் சென்டர் பார்த்து என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். புரியுதா? எஸ். ஸோ இப்போ நான் இதுலேருந்து என்ன தெரியுது? நான் ரெண்டு சார்ஜ் பார்ட்டிகுலர் ரைட் ஹேண்ட் சைடை பார்த்து அனுப்பினேன். பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது, இது கிளாக் வைஸில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது. எதுனாலும் இங்கேயும் வந்து சர்க்குலர் மோஷனுக்கு யார் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். இந்த கேஸ்லேயும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். ஸோ அந்த பாத்தோட டைரக்ஷன் தான் மாறுது சர்க்குலர். பட் ரெண்டு கேஸுமே பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி எண்ட் ஆஃப் த டே சர்க்கிளை பார்த்தா வரப்போகுது. இங்கே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ரேடியஸ் எக்ஸ்பிரஷன், டைம் பீரியட், ஒமேகா, எஃப் இதுக்கான எல்லா ஃபார்முலாவுமே என்னது? நம்மளுக்கு சேம் ஃபார்முலா ஃபார் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அந்த பாத் வேரியேஷன்ஸ் தான் வருது, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எஸ். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தது வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எப்படி 90 டிகிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். எஸ். சரி, இப்போ கவனிங்க. ஸோ சம்மரி மாதிரி பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தோமோ சம்மரி. ஓகே. ஸோ ஆங்கிள் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 90 டிகிரி இருக்குள்ள கேஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா path is circular, அதாவது trajectory of the particle, charge particle is circular when it is 90 degree case. So path is circular in plane perpendicular to magnetic field. இப்போ இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுதா? ஃபீல்டு உள்ளே பார்த்து போகுது. அந்த ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேன் தான் இது. ஃபீல்டு இப்படி போகுதுப்பா உள்ளே பார்த்து, அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற பிளேன் இது தானே. நம்ம போர்டு தானே பர்பண்டிகுலர் பிளேனு, நம்மளோட போர்டு தான் பர்பண்டிகுலர் பிளேன். அந்த பிளேனில் தானே இந்த சர்க்குலர் மோஷன் அமைஞ்சிருக்கு. ஸோ த பாத் இஸ் சர்க்குலர் இன் அ பிளேன். ஸோ பாத் இஸ் சர்க்குலர் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அது இந்த சர்க்குலர் மோஷன் எந்த பிளேனில் இருக்குது? இந்த பிளேன் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டாக? அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட்டு, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பீடும் கைனட்டிக் எனர்ஜியும் மாறாது என்டையர் சர்க்குலர் பாத்தில். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டஸ் நாட் டூ எனி ஒர்க், கைனட்டிக் எனர்ஜி வில் பி கான்ஸ்டன்ட், ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்? டைரக்ஷன் மாறும். ஸோ இப்போது மொமெண்டமோட ஃபார்முலா என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியும் மாஸ்லையும் இன்னும் நம்மளுக்கு மாறுது, ஒன்லி சேஞ்ச் இன் டைரக்ஷன்.
ஸோ வெலாசிட்டி எடுத்துக்கிட்டோன்னா மேக்னிடியூட் இன்ட்டு டைரக்ஷன். மேக்னிடியூட் மாறல, தட் இஸ் ஸ்பீடு. இங்கே டைரக்ஷன் மட்டும்தான் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகுது. அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு. இது வந்து வெலாசிட்டி மாறுதுன்னா உடனே மொமெண்டமும் மாறுதுன்னு தானே அர்த்தம், ரைட், டைரக்ஷனில். சரி, இப்போ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்முலாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் ஃபார்முலா 2πm/bq, ஒமேகாவுக்கு வந்து bq/m, எஃபோட ஃபார்முலா bq/2m/m. இந்த எல்லா ஃபார்முலாலையும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஃபார்முலாலையும் ரெண்டு விஷயம் இருக்காது. அது என்னென்னா v and r. ஸோ அதாவது டைம் பீரியடு ஒமேகா எஃப் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் வாட், ஸ்பீட் அண்ட் த ரேடியஸ். ஸோ டைம் பீரியடும் ஒமேகா எஃப்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இல்லை, நம்ம எவ்வளோ ஸ்பீடில் அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலை நம்ம உள்ள ஃபீல்டுக்குள்ளே த்ரோ பண்ணுறோம் அதை டிபெண்ட் பண்ணி இல்லை, தட் இஸ் ஸ்பீடை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதுக்காக அட் த சேம் டைம் எவ்வளோ ரேடியஸ் ஃபார்ம் பண்ணுது அதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ எல்லா ரேடியஸ்க்கும் ஒரே டைம் பீரியட் தான். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஃப்ரீக்வன்சி எல்லாருமே சேம் தான். ஓகே, சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்போது இதே 90 டிகிரி கேஸில் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது பேர் என்ன, டிஃப்ளெக்ஷன். ஓகே, சரி, நான் நேராக போயிட்டுருக்கேன்ப்பா, நேராக போயிட்டுருக்கேன், சடனாக திரும்புகிறேன்னு வைங்க, நேராக போயிட்டுருக்கேன், சடனாக திரும்பினா அதுக்கு பேர் தான் என்னது, டிஃப்ளெக்ஷன். நான் ஒரு டைரெக்ஷனை பார்த்து போயிட்டுருந்தேன், அதுலேருந்து எவ்வளோ தூரம் திரும்பி இருக்கணும் அந்த ஆங்கிள் பேர் தான் என்னது, டிஃப்ளெக்ஷன். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஃப்ளெக்ஷன்றது என்னன்றதை பார்க்கலாம். இது வந்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. அதே 90 டிகிரி கேஸுக்கு தான் டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஸ் அ டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச்டு. ஓகே, இங்கே நம்மளுக்கு வெலாசிட்டியோட ஸ்பீடு மாறல, பட் அதோட டைரக்ஷன் மாறுது, அதனால தான் இந்த டிஃப்ளெக்ஷன் வருதுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு வந்து ரெண்டு வேஸ் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறது. there are two ways to find the angle theta which is the deflection. கண்டுபிடிக்க ரெண்டு வழி இருக்குது. ரெண்டு பேசிக்கலி ரெண்டு டைப் ஆஃப் கேஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, கவனிங்க. இப்போ இது வந்து இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்ல, இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீல்டு இருக்குது. நான் எடுத்துக்க போகிற கேஸில் இந்த பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் தான் ஃபீல்டு இருக்குது. எல்லா இடத்துலையுமே எக்ஸ் தான். இங்கெல்லாம் நான் எக்ஸ் வரும், பட் எக்ஸை நான் போடலை, ப்ளெயினாக காமிச்சிருக்கேன். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. ஓகே, q மாஸ் m டைம் t = 0. இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, இந்த ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகுது. ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணியிருக்கேனா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்து த்ரோ பண்ணியிருக்கேன் நான். இப்போ அடுத்து என்னென்னா, இங்கே டிஃப்ளெக்ஷன்றது என்னென்னா, இது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா, நான் த்ரோ பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், மேலே பார்த்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். உடனே என்ன ஆகும், இட் வில் ஸ்டார்ட் டு மேக் அ சர்க்குலர் பாத். கரெக்டாக இல்லையா? இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன மேக் பண்ண ஆரம்பிக்கும், ஒரு சர்க்குலர் பாத். ஸோ டைம் t = 0 அப்போ இங்கே இருக்குன்னு வைங்க, கரெக்டாக ஆஃப்டர் சம் டைம் இட் வில் கம் ஹியர். கரெக்டாக திரும்பி இருக்கும்ல. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கொஞ்சம் தூரம் திரும்பி இருக்கும், ஸ்பீடு மாறாது, வெறும் டைரக்ஷன் மட்டும் மாறி இருக்கும். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரிஜினலாக நான் அனுப்பும்போது டைரக்ஷன் எது, ஹாரிசான்டல், அதுலேருந்து எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். பேசிக்கலி இந்த ஆங்கிள், நான் ஒரிஜினலாக அனுப்புனது இந்த டைரக்ஷன், கவனிங்க, ஒரிஜினலாக அனுப்புனது இந்த டைரக்ஷன், பட் இப்போ அது என்ன ஆயிருக்கு, வெலாசிட்டி திரும்பி இருக்குல்ல. அப்போ இந்த ஆங்கிளில் தான் நான் என்ன சொல்ல போகிறேன், டீட்டா, டிஃப்ளெக்ஷன். நீங்கள் நம்ம ஆல்ரெடி டீட்டாவை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோன்னா எஃப்எம்மில் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் அந்த டீட்டாவை இந்த டீட்டாவையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. QVB sin டீட்டா இருக்குல்ல, அந்த டீட்டாவை இந்த டீட்டாவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த டீட்டா வந்து வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ளது. இங்கே வந்து நான் டிஃப்ளெக்ஷன் பற்றி பேசுகிறேன் நான். ஓகே, நான் சார்ஜ் பார்ட்டிக்கல் இப்படி அனுப்புகிறேன், இட் இஸ் கெட்டிங் அ டேவியேஷன். சர்க்குலர் பார்த்து பேசிக்கலி மேக் பண்ண போகுதுப்பா. இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னா, இது வந்து என்ன பண்ண போகுது இந்த ரீஜனோட லென்த் எவ்வளோ நம்மளுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் எனக்கு இருக்கக்கூடிய ஃபீல்ட் ரீஜன் வந்து வெறும் எக்ஸ் தான், எனக்கு இருக்க ஃபீல்ட் ரீஜன் வெறும் எக்ஸ் தான். ஸோ இங்கே அனுப்புகிறேன், அப்படியே இப்படி போகுது, இது வந்து எண்ட் ஆஃப் தட் ரீஜனுக்கு வந்துடுச்சு. கரெக்டாக? சரி, அப்படின்னு இல்லை, ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே அனுப்பியிருக்கேன், அந்த ரீஜனோட எண்டுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட எய்ம் வந்து கிளியர், இந்த டீட்டா கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, திஸ் இஸ் மை பாத், சர்க்குலர் பாத். இப்போ இந்த சர்க்குலர் பாத் அப்படின்னா இதுக்குன்னு என்ன இருக்கணும், கண்டிப்பாக என்னப்பா இருக்கணும், இட் நீட் ஹாவ் அ வாட்,
ஒரு ரேடியஸ், கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் போகுதில்ல, கேன் ஐ கால் திஸ் as a ரேடியஸ்? இந்த இடம் தான் பாயிண்ட் O. சரி, இங்கே நான் சார்ஜ் பார்ட்டிகல் அனுப்புனேன், இட் ஹேவ் டேக்கன் அ சர்க்குலர் பாத். நான் என்ன பண்ணுறேன், ஒரு சர்க்குலர் பாத்னா அதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கணும்ல, அந்த சென்டர் தான் O. சென்டர் O ஆஃப் சர்க்குலர் பாத். புரியுதா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட சர்க்குலர் பாத்தோட சென்டர். சரிப்பா, இது வரைக்கும் புரியுதா? சரி, இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டீவியேஷன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து டீட்டான்னு சொல்கிறோமா? இப்போ இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் டீட்டா, அதாவது நான் அனுப்பின டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், கரெக்டாக? பட் இதுலேருந்து எவ்வளோ தூரம் திரும்பி இருக்குது வெலாசிட்டி, இப்படி திரும்பி இருக்குல்ல. ஸோ ஒரிஜினல் டைரக்ஷன் நான் இப்படி அனுப்பினேன், இப்போ இவ்வளோ தூரம் திரும்பி இருக்குது. அப்போது இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆங்கிள் டீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய அந்த ஆர் வெக்டார் வந்து ஆர், இந்த இது லென்த்தும் இதுவும் என்ன தான் டீட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. உங்களுக்கு உடனே ஸ்க்ரீனில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். அந்த டயக்ராமை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த டயக்ராம் அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். நான் அதிலே ப்ரூஃப் கூட எழுதியிருப்பேன். இது டீட்டாவா, ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது டீட்டா, இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இங்கேயும் நான் ஒரு ஹாரிசான்டல் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ இருக்கும் அப்போது? இது டீட்டா. சரி, எனக்கு பேசிக்காக என்னென்னா இது இந்த ஆங்கிள் தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஆங்கிள் டீட்டான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் பேசிக்கலி. ஸோ இது டீட்டா, ஓகே, இது 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். அதை அங்கே ப்ரூவ் பண்ணியிருப்போம் பாருங்கள். இது டீட்டா, இது 90 டிகிரி. ஸோ டோட்டலாக 180யா? 180லேருந்து 90 ப்ளஸ் டீட்டாவை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூல் கெட் திஸ் ஆங்கிள். இது மொத்தமாக 180. இது டீட்டா, இது 90, மிச்சம் இருக்கிறது 90 மைனஸ் டீட்டா. இது ஆல்ரெடி இங்கே 90. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், உங்களுக்கு தெரியுதா? இது 90 மைனஸ் டீட்டா, இது 90. அப்போ இது என்னவாக இருக்கும்? டீட்டாவாக தான் இருக்கும். புரியுதா? எஸ், யூ கேன் வெரிஃபை திஸ். ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க இந்த பாட்டில் மட்டும். சரி, இப்போ நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன்றது என்ன அப்படின்னா, எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆகிருக்கோ அதான டிஃப்ளெக்ஷனு. ஸோ மொதல் வே ஆஃப் ஃபைண்டிங் டிஃப்ளெக்ஷன் என்னென்னா, ஒமேகாவோட டெஃபினேஷன் என்னது? டி டீட்டா பை டிடி. டி டீட்டா பை டிடி. நம்மளோட ஒமேகாவோட ஃபார்முலா என்னது? ஒமேகா வந்து பிக்யூ பை எம், பிக்யூ பை எம். ஸோ ஒமேகாவுமே நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அதனால நான் என்ன சொல்லலைன்னா டி டீட்டா பை டிடியை டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டின்னு என்னால் எழுத முடியும். ஓகே, ஸோ ஒமேகான்றது என்னது? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. டி இஸ் த டைம் டேக்கன். ஸோ நல்லா கவனிங்க, டி ஈக்குவல் டு 0 அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த பார்ட்டிக்கலை ஹாரிசான்டலாக த்ரோ பண்ணுறேன். அது டைம் போக போக எவ்வளோ ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் வரும்ன்றது இந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ டைம் டி ஈக்குவல் டு 0 அப்போது டி 0ன்னு போடுங்க, டிஃப்ளெக்ஷன் வாஸ் 0. ஸோ டைம் டி இன்க்ரீஸ் ஆக ஆக டிஃப்ளெக்ஷனும் வரும். புரியுதா? இது வந்து சிம்பிளான ஃபார்முலா டு நோ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு. ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதில்ல? சரி, இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து என்னென்னா, டிஃப்ளெக்ஷன் when the particle leaves the region of B vector. அதாவது when the particle leaves the region of B vector. கவனிங்க, இங்கே வந்து டீட்டாப்பா இது t equal to 0 நான் உள்ளே த்ரோ பண்ணுறேன். இந்த இடத்துக்கு வரும்போது இட் மேட் அ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் டீட்டா. இப்போ என்ன அப்படின்னா, ரெண்டு கேஸாக இதை பிரித்து பார்க்க போகிறோம். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த டோட்டல் ரீஜனோட லென்த்து வந்து நம்மளோட ரேடியஸோட ஈக்குவலாகவோ கம்மியாகவோ இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் என்ன ஆகிடும், இப்படி வந்து இந்த இடத்துலையே வந்து வெளியில் போய்டும். கரெக்டாக? சரி, இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரீஜன் இருக்குப்பா. ஸோ இங்கேருந்து நான் பார்ட்டிக்கல் பாத் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருது. பட் இந்த ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு மேக்னெட்டிக் ஃபீல்டு. உடனே என்ன ஆகிடும், அது அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனில் மேலே போய்டும். ஏன்னா அந்த ரீஜனில் ஃபீல்டே கிடையாது, அன்டிஃப்ளெக்டடாக போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரைட் லைனில். ஓகே, இப்போ என்னென்னா டிஃப்ளெக்ஷன் when the x is very less than or equal to r. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு? ஓ, இந்த இடத்த பாயிண்ட் பின்னு கூப்பிட்றேன்னு வைங்க. ஓபி அண்ட் திஸ் இஸ் சம் பாயிண்ட்.
ஓகே, இதை நீங்கள் க்யூன்னு கூட கூப்பிட்டுக்கோங்க. இது வந்து P, this is Q. இப்போ ஒன்றும் கிடையாதுப்பா, இது டிஃப்ளெக்ஷன் வந்து டைரெக்டாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம். டிஃப்ளெக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது, டைம் வச்சு சொன்னோன்னா இந்த ஃபார்முலா. இதே டிஃப்ளெக்ஷனை நம்ம இந்த எக்ஸை வச்சும் சொல்ல முடியும். அதாவது எப்படின்னா, யூ ஃபைண்ட் சைன் தீட்டா, ஆப்போசிட் இஸ் எக்ஸு, இந்த லென்த்து தானே எக்ஸு. இப்போ இந்த லென்த்து எக்ஸ்னா இந்த லென்த்து எக்ஸ் தானே, திஸ் லென்த் இஸ் எக்ஸ் மீன்ஸ் திஸ் லென்த் இஸ் ஆல்சோ எக்ஸு. ஸோ sin theta is equal to opposite by hypotenuse x by r ன்னு வருதா. இதுலேருந்து sin theta ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா you will get the theta. இப்போ என்ன பாயிண்ட்னா, எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் இருந்துச்சுன்னா இது நேராக போயிட்டு இதுக்கு வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும் சர்க்குலர் மோஷனு. நேராக இங்கே மோதிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடும். வென் திஸ் இஸ் இன்கம்ப்ளீட் சர்க்கிள்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கம்ப்ளீட் சர்க்கிள் இந்த கேஸில். ஓகே, இப்போ கவனிங்க, அடுத்து என்ன கேஸ்னால் when x is greater than r, x is greater than r. இந்த கேஸ் என்னென்னா, அந்த ரீஜன் வந்து ரேடியஸோட பெருசு. சரி கவனிங்க, இந்த ரீஜன் இருக்குல்ல எக்ஸு, இந்த எக்ஸ் ரீஜன் வந்து இந்த ரேடியஸோட பெருசுனால நான் இப்போ இங்கே உள்ளே அனுப்புகிறேன்னு வைங்க. உள்ளே அனுப்புகிறேன்னா பாத்து மாறுமா? சரி, இங்கே உள்ளே அனுப்புகிறேன், பாத்து வந்து மாறும். பட் ஆனால் அப்படியே போய் ரிட்டர்ன் ஆகிடும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதுக்குன்னு ஒரு சென்டர் இருக்கும், ரேடியஸ் இருக்கும்ல. இந்த ரேடியஸோட இந்த எக்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். இதுதான் நம்மளோட எக்ஸ் ரீஜன், புரியுதா இல்லையா? இது நம்மளோட எக்ஸ் ரீஜன்ப்பா. இது ரேடியஸோட அதிகமாக இருக்குது இந்த எக்ஸு. எக்ஸோட ரீஜன் வந்து அந்த லென்த்து கிரேட்டர் தென் ஆர். ஸோ இப்படி போயிட்டு ரேடியஸை தாண்டி அப்படின்னா ஆகிடும், சர்க்குலர் பார்த்து அழகாக அப்படி வெளில வந்துடும். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கேஸில் கவனிங்க, இந்த கேஸில் நான் உள்ளே அனுப்பினேன், வெளியில் வரும்போது ரீஜனை விட்டு வெளியில் வரும்போது எவ்வளோ டிஃப்ளெக்ஷனு, ரீஜனை விட்டு வெளியில் வரும்போது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஆர். அதே நான் இந்த கேஸில் அனுப்பும்போது, உள்ளே அனுப்பும்போது இந்த டைரக்ஷன், அப்படியே திரும்ப வரும்போது ஆப்போசிட் ஆகிடுதுல. ஸோ எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு, உள்ளே போகும்போது இந்த டைரக்ஷனு, வெளில வரும்போது இந்த டைரக்ஷன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன், 180 டிகிரி. பட் இந்த கேஸில் பாருங்கள், நான் உள்ளே அனுப்புகிறேன், பட் வெளியில் வரும்போது அதோட டிஃப்ளெக்ஷன் என்னவா வருது, டீட்டா. ஸோ அந்த டீட்டா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஆரில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் குயிக்காக ஷார்ட்டாக நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ டிஃப்ளெக்ஷன்றது என்னது, நம்மளோட பாத்துலேருந்து எவ்வளோ டிவியேட் ஆகிருக்குன்றது. அதுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா, ஒமேகா ஈக்குவல் டு டீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. ஒமேகா தெரியும், டி. ஸோ டைம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்றது தெரியும். இதே டிஃப்ளெக்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீஜன் ஆஃப் எக்ஸ், எவ்வளோ ரீஜன் ஃபீல்டு இருக்கோ அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா, அப்போ தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ளே என்ட்ராகும் போதும் வெளியில் வரும்போதும் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு. ஸோ உள்ளே அனுப்புகிறோம், இங்கே வரும்போது வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் ஃபார்முலா. அதாவது இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடுது இல்லையா, இந்த ரீஜனை விட்டு வெளியில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். ஓகே, அதே நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர்ன்னு இருக்கும்போது இப்படி என்ட்ரு ஆகிட்டு திரும்ப அது என்ன ஆகிடும், ஆப்போசிட் டைரக்ஷனில் வெளில வந்துடும். ஏன்னா இதோட ரீஜன் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. See, this is the region. ஓகே, ஸோ வெளியில் வந்துடுது. அதனால் இந்த இப்போ கேஸில் வந்து 180ன்னு சொல்கிறோம். இதில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், த எக்ஸோட ரீஜன் சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். ஸோ இந்த ஃபார்முலாவும் நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, இதுவும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, ஜஸ்ட் யூ கேன் நோ. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம்.